பொய் சொன்னால் பாவம், ஏமாத்தினால் பாவம், மனச நோகடித்தால் பாவம், துரோகம் செய்தால் பாவம் என்று நாம தான் பயந்து வாழ்கிறோம். ஆனால் நமக்கு இவற்றை செய்தவங்க நல்லாதான் வாழ்றாங்க. ஒரு குருவி தேனிய பார்த்து கேட்டுச்சு, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெஸ்ட் இல்லாம கடினமா உழைச்சு தேனை சேர்த்து வைக்கிற, ஆனா மனிதர்கள் உங்ககிட்ட இருந்து ஈஸியா தேனை எடுத்துறாங்க, உனக்கு வருத்தமா இல்லையா, நீ கவலைப்பட மாட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப தேனி சொல்லுச்சு, இல்லவே இல்ல, அதுக்கு நான் ஒருவர் மீது நீ வைக்கும் நம்பிக்கையை உன் மீது வைத்துப்பார், அசைக்க முடியாத சாதனையையும் உன்னால் உடைத்தெறிந்து முன்னேறிவிட முடியும். வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை, இது உண்மை. ஆனால் வெறும் காரணங்களையே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. காரணங்களை விடுங்கள், செயல்படுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில். பணம் போச்சா அதை திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா குணப்படுத்திக்கலாம். ஆனா உன் கேரக்டர் தொலைச்சா நீ எல்லாத்தையும் இழந்துருவ. கேரக்டர்னு ஒரு வார்த்தை இல்ல, அதுதான் ஒரு மனுஷனோட உண்மையான வேல்யூ. வாழ்க்கையில என்ன வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும், வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். எது வேண்டாலும் நீங்க அச்சீவ் பண்ண முடியும், அதற்கு வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த அறிவை தேடிப்பெற வேண்டும், அதுதான் புத்தகம். கடும் உழைப்பு வேண்டும், பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. தானாக திருந்தாத எவரையும் நாம திருத்திவிட முடியாது. அப்படி அவர்களை திருத்த நினைத்தாலும் அவர்கள் கண்டிப்பாக திருந்த போவதில்லை. அவர்களை திருத்த முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம். உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையுடன் கடந்து செல். நம் உயிரே நமக்கு நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது தவறு. சில உறவுகள் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது பழைய கனவுல நிற்கிற மாதிரி. வாழ்க்கை நமக்கு கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு, அதை யாரோ ஒருவருக்காக நிறுத்தி வைக்க. இந்த புகைப்படத்தில் உள்ளவர் அவரின் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட சில அனுபவங்களை உங்களுக்கு கூற விரும்புகிறார். உங்கள் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படும் போது கூட நீங்கள் சொன்ன அதே பலவீனத்தை வைத்தே உங்களை வீழ்த்த மற்றவர்கள் முயல்வார்கள். நீயாக யாரையும் வெறுக்காதே. உன்னை யாராவது வெறுத்தால் அவர்களை திரும்பி கூட பார்க்காதே. முகத்துக்கு முன்னால் பாசமும் முதுகுக்கு பின்னால் வேஷமும் போடும் உலகம் இது. உன்னுடைய தன்மானத்தை ஒருவர் சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில், தப்பே இல்லை. சிலர் நாம் முன்பு நம்மிடம் நடிப்பவர்கள் கவனமாக தான் நடிக்கிறார்கள், நாம் தான் ஏமாந்து விடுகிறோம். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் கவலைகள் என்பது காணாமல் போய்விடும்.